அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதரை பின்பற்றுங்கள், வணங்கிடாதீர்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மக்களை நோக்கி நீர் கூறும், நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அவனது தூதராகிய என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை மீறி புகழ்ந்து வழிகேட்டில் சென்றதை போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். நிச்சயமாக நானும் அல்லாஹ்வின் ஒரு அடிமையே. எனவே நீங்கள் என்னை அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனது திருத்தூதர் என்றுமே கூறுங்கள். விளக்கம்: அல்லாஹ் மட்டுமே படைப்பாளன். அவனை தவிர உள்ள மற்றவை அனைத்தும் படைப்பினங்களே. எனவே அவன் மட்டும் வணங்கப்பட தகுதியானவன். சூரியன் ஒரு படைப்பு, சந்திரன் ஒரு படைப்பு, வானம் ஒரு படைப்பு, பூமி ஒரு படைப்பு. நபிமார்கள் உட்பட மனிதர்கள் யாவரும் அல்லாஹ்வின் படைப்பினங்களே. இவற்றை அல்லாஹ் படைத்ததன் நோக்கமே அவனை வணங்குவதற்காகத்தான். இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காகவே அல்லாஹ் தன் தூதர்களான நபிமார்களை அனுப்பி வைத்தான். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இந்த நபிமார்களை பின்பற்ற வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் விஷயத்தில் எல்லை மீறி புகழ்ந்து அவர்களை வணங்கியவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.